ஆஃப் கிரிட் சோலார் சொல்யூஷன். ஆஃப் கிரிட்னாவே பொதுவாக இந்த மின்சார வாரியத்தை சார்ந்து இல்லாம தன்னைத்தானே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை குறித்து எடுத்து சொல்லுங்க சார். இப்போ லூமினஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கிரிட் சொல்யூஷனே ஒரு ஒரு 55 மாடல்ஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரிட் சொல்யூஷன் எந்த இடத்துக்கு நம்ம தேவைப்படும்னா, கரண்ட் அடிக்கடி கட் ஆகிற இடத்துல, பிளஸ் ரூரல் ஏரியாவில் கரண்டே இல்லாத இடத்துல நம்ம ஆஃப் கிரிட் இன்வெர்டர் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ ஆஃப் கிரிட் இன்வெர்டர் நம்ம செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கரண்ட் இருக்கிறத போட்டோம்னா ஒரு 75% வரை கரண்ட் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணலாம். மீதி 25% பேட்டரி ஸ்டோரேஜ் போயிடும். கரண்டே இல்லைனா பேட்டரி ஸ்டோரேஜ்ல இருந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிற சிஸ்டம் ஆஃப் கிரிட் சிஸ்டம். கரண்டே இல்லாத இடத்துல நம்ம இந்த மாடல் நம்ம டெக்னாலஜி நம்ம போட்டோம்னா கரண்டே இல்லாமல் பேட்டரி ஸ்டோரேஜ்ல இருந்து டே டைம்ல இருந்து சோலார்ல இருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ நைட் டைம்ல பேட்டரி பேக்கப்ல இருந்து போடுற சிஸ்டம் தான் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இதுல நம்ம லூமினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 500 VL இருந்து 250 கிலோவாட் வரைக்கும் மல்டிபிள் ரேஞ்சஸ் இருக்கு ஆஃப் கிரிட் சொல்யூஷன்ல. இப்போ இதுல 500 VL இருந்து 2 கிலோவாட் வரைக்கும் PWM மாடல்னு சொல்லுவாங்க. அந்த PWM மாடல் வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் விட்ஸ் மாடுலேஷன். இது சார்ஜிங் வந்து நார்மல் சார்ஜிங். இதுல வந்து NXG 850, NXG வந்து 1150, NXG 1450, NXG 1850, NXG 2300, NXG 3000 பல மாடல்கள். இதெல்லாம் PWM சீரிஸ். இந்த மாடல் எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் மாடல் இருக்கு. இதுல NXG ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்கு. அது MPPT டெக்னாலஜி. சோலார் வெக்டர் ப்ரோ அது அப் டு 10 கிலோவாட் வரைக்கும் இருக்கு. அது எல்லாமே MPPT டெக்னாலஜி.